என் பக்கத்து வீட்டுக்காரன் அதை செஞ்சான், ஏற்ற வீட்டுக்காரன் அதை செஞ்சான், அந்த நாட்டுக்காரன் செஞ்சான், இந்த நாட்டுக்காரன் செஞ்சான்னு சொல்லுவோம். அவன் தப்பு ஒத்துக்கவே மாட்டான். ஸ்லேவரி பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஸ்லேவரியும் மற்ற மதங்கள் மற்ற ஐடியாலஜிக்கல் சொல்லக்கூடிய ஸ்லேவரி வேற வேற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இவங்க குரான்ல ரொம்ப மேன்மையாக பேசப்படுற அந்த தோராவையும் இவங்க வந்து தாறுமாறாக தான் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து உங்களோட பைபிளை நீங்க படிங்க, ஓகேவா? எக்ஸோடஸ் சாப்டர் 21 verse 20 ல இருந்து 21 வரைக்கும் நீங்க படிங்க. அதுல என்ன இருக்குன்னா ஸ்லேவ்ஸை வந்து போட்டு அடிங்க, என்ன வேணா அடிங்க, ஓகேவா? ஸ்லேவ்ஸை அடிக்கிறதுல ஜஸ்டிஃபை பண்ணல, நீ வாயில அடிச்சு விடுறத தான் நீ ஜஸ்டிஃபை பண்ணிருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சாய் வித் சோட்டா பாய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வறுத்தெடுக்கலாம் வாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு வந்து இந்த ஸ்லேவரி, அதாவது அடிமைகளை வச்சிருக்கிறத வந்து இஸ்லாமிய முழுமையாக வந்து தடுக்கலை. இஸ்லாமோ வந்து அப்போ அடிமைகளை வந்து ஊக்குவிக்க தானே செய்யுது. ஸோ வந்து இது எப்படி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மார்க்கமாக இருக்க முடியும்னு சொல்லி இந்துத்துவவாதிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாக இருக்கட்டும், இன்னும் நாத்திகர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. தம்பி நியாயம்தான். சரி, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சா என்ன பண்ணணும்? ஆமாம், சாரி தப்புன்னு சொல்லணும், இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு நம்ம சோட்டா பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பக்கத்து வீட்டுக்காரன் அதை செஞ்சான், ஏற்ற வீட்டுக்காரன் அதை செஞ்சான், அந்த நாட்டுக்காரன் செஞ்சான், இந்த நாட்டுக்காரன் செஞ்சான்னு சொல்லுவோம். அவன் தப்பு ஒத்துக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்லேவரி அப்படின்றது என்னதுன்னா இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னா, பொதுவாக உலக அளவில் வைக்கக்கூடிய டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு மனுஷன் இருப்பான், அவன் வந்து எந்த பாவமும் அறியாதவன், அவனை பிடிச்சி அவனை அடிமையாக்கி அவனை சங்கிலியில் கட்டி அவனை உயிரோட மட்டும் வச்சுப்பாங்க அவனுடைய மாஸ்டர்ஸ், ஓகேவா? ஏன்னா இவனால அவனுக்கு தேவை இருக்கு. இது மேபி வந்து ஆணா இருந்தால் இவனுடைய உழைப்பை சுரண்டுவான், பெண்ணா இருந்தால் அவங்களை செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸ்லேவரி அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்லேவரி அப்படின்றது யூனிவர்சல் டெஃபினேஷன் வந்து இதுதான். ஓகே, தப்பு தம்பி. தப்பே பண்ணாதவனை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறது மட்டும் ஸ்லேவரி இல்லை. எந்த காரணத்துக்காக எந்த ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனை அடிமைத்தனத்துக்குள்ள வச்சாலும் அது ஸ்லேவரி தான். ஜெயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, ஜெயில்னா பிரிசன், அது ஒரு மோசமான ஒரு விஷயம், மோசமான ஒரு இடம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? ஆனா ஜெயிலி டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ புழல் ஜெயிலும் ஜெயில் தான், ஈராக்ல இருந்த அபுகிரிப் பிரிசனும் ஒரு பிரிசன் தான், ஜெயில் தான். அடுத்து டென்மார்க்ல அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டி வச்சுட்டு காட்டுறாங்க, அதுவும் ஜெயில் தான், ஓகேவா? ஆனா மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, மூணுத்துலயும் நடத்துற விதம் ஒன்று இருக்குல்ல, ஓகேவா? ஸோ மூணு ஒண்ணு கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்லேவரியும். இஸ்லாத்துல எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது தெரியுமா? அதுல எத்தனை ஸ்லேவரி இருக்குது தெரியுமா? அதுவும் ஸ்லேவரி தான். ஸ்லேவரி பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஸ்லேவரியும் மற்ற மதங்கள் மற்ற ஐடியாலஜிக்கல் சொல்லக்கூடிய ஸ்லேவரி வேற வேற மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட்லி அது வேற இது வேற, ஓகேவா? நான் எப்பா அதுக்கு ஸ்லேவரின்ற பேரை எடுத்துட்டு வேற ஏதாச்சும் பிரேவரின்னு வை பேரை, அதை விட்டுட்டு அது ஸ்லேவரின்னு சொல்லி அது வேற மாதிரி நீ ஏன் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்துத்துவவாதிகளும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நம்ம கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கும்போது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து உங்களோட பைபிளை நீங்க படிங்க, ஓகேவா? எக்ஸோடஸ் சாப்டர் 21 verse 20 ல இருந்து 21 வரைக்கும் நீங்க படிங்க. அதுல என்ன இருக்குன்னா, ஸ்லேவ்ஸை வந்து போட்டு அடிங்க, என்ன வேணா அடிங்க, ஓகேவா? அவன் வந்து இன்ஜூர் ஆயிடுவான், ஓகேவா? ஸ்பாட்லயே அவன் செத்துட்டானா அப்பதான் அவன் பனிஷ்மெண்ட். அவன் ரெண்டு மூணு நாள் அவன் சீக்கில் கடந்து இழுத்துட்டு கடந்து அதுக்கப்புறம் செத்தானா அது பனிஷ்மெண்ட் இல்லை, ஓகேவா? ஏண்டாப்பா பொய் சொல்லலாம், அதுக்குன்னு இப்படியா அடுக்குவ? சரி, எல்லாத்துக்கும் வசனத்தை கோட் பண்ணி படிப்பெல்லாம் வக்கனையா? இங்கே ஏன் படிக்கல? நீ அடிக்கலாம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? அந்த வசனத்தை எடுத்து படி. அவன் செத்துட்டா பனிஷ்மெண்ட்டு, சாவாமல் இழுத்து செத்தானா பனிஷ்மெண்ட் இல்லை. அந்த வசனத்தை எடுத்து படி, படித்து காட்டு. படிக்கிறதெல்லாம் கிடையாது. இவர் வந்து அந்த இவங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஜாக்கிர் நாயக், அவரை போல அப்படியே வசனங்களை கோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. சரி, உன் சார்பாக நான் படிக்கிறேன். எக்ஸோடஸ் 21:12, சரியா? யாத்திராகம் 21:12. ஒரு மனிதனை, சரியா, இது ஸ்லேவை பற்றி பேசலை, இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலைட்டை பற்றி பேசுகிறாங்க. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். நல்லா நோட் பண்ணிட்டியாப்பா? இஸ்ரேவேலனுக்கு என்ன சட்டம்? ஒருத்தனை அடித்து கொன்னுட்டா அவன் கொலை செய்யப்பட கடவன். ஏனென்றால் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காலுக்கு காலு, கைக்கு கை, கொலைக்கு கொலை. இதுதான் சட்டம், சரியா? அந்த நாட்டு சட்டம். அடுத்தது இப்போ ஸ்லேவுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? அதே எக்ஸோடஸ் 21:20, யாத்திராகமம் 21:20. ஒருவன் தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட கடவன். யாரு? அந்த எஜமான். எஜமான் அடித்து ஸ்லேவ் செத்தா எஜமானுக்கு பழிக்கு பழி. என்ன? எஜமான் கொலை செய்யப்பட கடவன். ஸோ இஸ்ரேலில் உள்ள ஒரு நாட்டு மக்களுக்கும் அதே சட்டம் தான், ஸ்லேவுக்கும் அதே சட்டம் தான், சரியா? அப்படியே
எக்ஸோடஸ் 21:18 யாத்திராகமம் 21:18 மனிதர் சண்டை பண்ணி நான் இவனும் அடிச்சுக்கிறான் சரியா, சண்டை பண்ணி ஒருவன் மற்றவனை கல்லால் எறிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து, இவன் சாவல உயிர் போல இழுத்துக்கிட்டு கிடக்கிறான், இல்லை அடிபட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறான், அப்படி கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்து அடிபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து வந்து நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாக இருப்பான், எனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஏன்னா உயிர் பழிச்சிட்டேன், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம், இவனுக்கு பயங்கர காயம், சாவலை உயிர் பழிச்சிட்டான், அதனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஆனாலும் இது வந்து அடிமைகளை பற்றி பேசல, சக மனிதர்களை பற்றி பேசுது. ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து, இவனுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுல, என்னோட டைம் போச்சுல, பெட் ரிட்டனாக இருந்தல, அந்த நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். அவன் சரியாகிறதுக்கு நான் என்ன பண்ணும், என் செலவுலாம் நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் சாதாரண அந்த நாட்டு குடிமகனுக்கான சட்டம் சரியா. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம், அடிச்சிட்டோம், இவனுக்கு கை கால் இழுத்துருச்சு இல்லை உடஞ்சிருச்சுன்னா அது சரியாகிற வரைக்கும் இவனை பார்த்துக்கிட்டு அது நாள் வரைக்கும் இவனுடைய கூலிக்கு இவன் என்ன சம்பாதிச்சிருப்பானோ அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்கணும், இது சட்டம். இப்போது அதே சூழ்நிலை ஒரு ஸ்லேவுக்கு வந்தால் அவங்களுக்கும் என்ன நிலைமைன்னு கீழே வாசிப்போம். எக்ஸோடஸ் 21:21 சரியா, ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால், அதாவது அடித்ததுக்கப்புறம் அந்த வசனத்தில் வந்து கண்டினியூஸாக அடித்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகியால் பழி வாங்க வேண்டியதில்லை சரியா. எப்படி மேலே ஒருத்தன் இன்னொருத்தனை அடித்து அவன் சாகாமல் இருந்தால் எனக்கு பழி வாங்கப்பட வேண்டாமோ, அதே மாதிரி ஸ்லேவும் இருந்தால் பழி வாங்கப்பட வேண்டாம். அவன் ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை சரியா. இப்போ மேட்ரு என்னென்னா, இவன் என்னுடைய ஸ்லேவு, இவனை அடிச்சிட்டேன், செத்துட்டான்னா எனக்கு பனிஷ்மெண்ட்டு, அதனால நான் சாவாமல் பார்த்துக்க வேண்டியது யாரோட கடமை, என் கடமை. ஸோ ஒரு நாள் 2 நாள் இவன் பிழைச்சிட்டான்னா நான் என்ன பண்ணும், இவன் பிழைச்சி வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். இதே தான் அந்த நாட்டு மக்களுக்கும் சட்டம். சாதா குடிமகனுக்கும் நான் அடிச்சிட்டேன்னா இவன் வந்து பிழைச்சி வர்றதுக்கு நான் பார்த்துக்கணும், ஸ்லேவ் அடிச்சிட்டேன்னா இவனும் பிழைச்சி வர்றதுக்கு நான் பார்த்துக்கணும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, சாதா மக்களுக்கு இவன் என்ன சம்பாதிச்சிருப்பானோ அதை நான் கொடுக்கணும், இவன் ஸ்லேவ் ஆனதுனால இவன் என்ன சம்பாதிச்சிருப்பானோ அதை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் சம்பாதிக்கிறது யாருக்கு தான், எனக்கு தான். நான் இவனை அடித்ததுனால இவன் சம்பாதிக்க மாட்டான், அதனால யாருக்கு நஷ்டம், எனக்கு தான். சாதா குடிமகனை நான் அடிச்சிட்டேன்னா யாருக்கு நஷ்டம், எனக்கு தான். ஏன், அவன் என்ன சம்பாதிப்பானோ அதை நான் கொடுக்கணும். இதில் ஸ்லேவ் நான் அடிச்சிட்டேன்னா நஷ்டம் எனக்கு தான், அதுதான் பனிஷ்மெண்ட்டு. ஏன், அந்த லாஸ், அந்த நஷ்டம் தான் இங்கே பனிஷ்மெண்ட்டு. இவ்வளோதான். ரிக்கவர் ஆகலைன்னா கொலை குற்றம், நான் பழி வாங்கப்பட கடவன், என்ன சாவடிச்சிருவாங்க, டு பி அவெஞ்ச்டு. மேட்ரு ஓவரா. இதுதான் விஷயம். இதுதான் தலைவர் கோட் பண்ண யாத்திராகமத்தில் இருக்குது. இதை எப்படி பிளான் பண்ணி படித்து காட்டாமல் வெறும் வசனத்தை போட்டு அப்படியே வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிடலாம். ஆக மொத்தம் இவங்க குரானில் ரொம்ப மேன்மையாக பேசப்படுற அந்த தோராவையும் இவங்க வந்து தாறுமாறாக தான் படிப்பாங்க. ஏன்னா இவன் கோட் பண்ணது குரான் சொல்லக்கூடிய தோரா தான். ஸ்லேவ்ஸ் அடிக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்லேவ்ஸ் அடிக்கிறதுல ஜஸ்டிஃபை பண்ணல, நீ வாயில் அடிச்சு விட்றத தான் நீ ஜஸ்டிஃபை பண்ணிருக்க. இது இந்த கான்குபைன், இந்த செக்ஸ் ஸ்லேவரி, இந்த மாதிரிலாம் பேச போனாங்கன்னா இதுக்கு வந்து என்னாகமும் 31வது சாப்டர், அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பார்க்கலாம் 17வது வேர்ஸ்னு நினைக்கிறேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் அதில் நீங்கள் பார்க்கலாமா அவரே சொல்லிட்டாரு, பார்க்கலாம். அதையும் படித்து காட்ட மாட்டான், என்ன பொய் சொல்லியிருக்கான்னு அடுத்த பதிவில் பார்ப்போம்.